Hey guys, how are you all? நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன். தொடங்குவோம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய கான்செப்டா மாறிடுச்சு. தேங்க்ஸ் டு ரோண்டா பைரன். அவங்க சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்க. ஒரு மீடியா பர்சனாலிட்டி. அந்த புக்கை ரொம்ப மார்க்கெட் பண்ணி அவங்க பெரிய லெவல்ல ரீச் ஆயிட்டாங்க. அந்த அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டை வந்து வேர்ல்ட் லெவல்ல ரீச் பண்ண வச்சதுக்கு அவங்களோட புக் அந்த சீக்ரெட்ன்ற புக்கோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு தான் நான் வந்து அந்த கிரெடிட் கொடுப்பேன். அவங்க ஒரு மீடியா மொகுல் இந்த விஷயத்துல. ஐ அப்ரிஷியேட் ஹர் ஃபார் அ பிசினஸ் சென்ஸ். ஓகே, ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றது நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்குள்ள ரொம்ப நாளாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் சொன்ன ஒரு வாக்கியம் எல்லா பஸ்லயும் நம்ம பாக்குறது தான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்க என்ன தாட்ஸ் நினைக்கிறீங்களோ, நீங்க என்னெல்லாம் உள்ளுறீங்களோ, என்னெல்லாம் எண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு உயர்ந்த எண்ணங்களா வச்சுக்கோங்க அப்படின்றது தான் திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடம். இதை ஒரு பகவத்கீதால நான் படிச்ச ஒரு பொன்மொழி என்னன்னா, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்றது. ஸோ உன்னோட எண்ணங்கள் தான் நீ அப்படின்றத பகவத்கீதால இருந்து பாக்குறோம். ஸோ இந்த கான்செப்டை அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் மாத்தி கிமிக்ஸ் பண்ணி இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நீங்க நல்ல எண்ணங்கள் தீவிரமா நினைக்கும் போது நல்ல விஷயங்கள், நீங்க எண்ணின விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க கெட்ட விஷயங்களை தீவிரமா நினைக்கும் போது அந்த கெட்ட விஷயங்கள் திருப்பி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். டிபிக்கலா சொல்ல போனா கர்மா அப்படின்றது தான் வச்சுக்கோங்களேன். நீங்க அடுத்தவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கர்மா உங்களை வந்து பாதிக்க போகுது. நீங்க வந்து எல்லா எண்ணங்களையும் பாசிட்டிவா நினைக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. இதே ஒரு விஷயத்த நீங்க ஃபோக்கஸ்டா நினைக்கும் போது அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அண்ட் தென் உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு கணவனா வரணும், இல்ல இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் காதலிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கோல் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிராண்ட்ல இந்த கலர் காரை தான் நான் வாங்கணும் அப்படின்னுட்டு நம்மளோட எண்ணங்களையே நமக்காக ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை ரொம்ப தீவிரமாவும் ரொம்ப ஆழ்ந்தும் நம்ம நினைக்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வருது. நீங்க என்ன விஷயங்களை தீவிரமா நினைக்கிறீங்களோ அத உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. நான் ஒரு விஷயத்த பத்தி அணுகிறேன் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்பேன். இதுக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கே தெரியாம நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2007லயோ 8லயோ ஜிம் கேரியோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஜிம் கேரி ஓப்ரா வின்ஃப்ரேயோட இன்டர்வியூல அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவரோட சினிமால பெரிய ஆளா ஆகுறதுக்கு முன்னாடியே அவர் எந்த அளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணாரு, அதாவது அவர் தாட்ஸ் மூலமா எப்படி அவருக்கு தேவையான விஷயங்களை அவருக்கு அவரோட லைஃப்ல ரியாலிட்டியா கொண்டு வந்தாரு அப்படின்றத பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு. அதுல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, நான் இந்த ஹாலிவுட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான மனிதரா ஆகணும் அப்படின்றத ரொம்ப தீவிரமா டிசையர் பண்ண, தீவிரமா ஆசைப்பட்டேன். அண்ட் அதுக்காக நான் $1,000,000 சேலரி வாங்குறதையும் நான் வந்து ஃபீல் பண்ணேன், அதை வந்து ஆசைப்பட்டேன். அதுக்காக ஒரு $1,000,000 10 லட்சம் US அமெரிக்க டாலர்கள், அதுக்கு ஒரு செக் எழுதி நானே சைன் பண்ணி என்னோட பர்ஸ்குள்ள வச்சுக்கிட்டேன். அந்த செக்கை அடிக்கடி நான் திருப்பி பார்ப்பேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டம் அண்ட் டம்மர் அப்படின்ற ஒரு படம் அவர் நடிச்சிருந்தாரு. அதுல அவருக்கு $1,000,000 US டாலர்ஸ் அவருக்கு ஒரு சேலரியா கிடைச்சது. அண்ட் அந்த படம் மூலமா அவர் உலக புகழும் அடைஞ்சாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இந்த மாதிரி நம்மளுக்கும் நடந்திருக்கே, நம்ம இந்த மார்க் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தோம். அதே மார்க் தான் எனக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்திருந்தது. நான் 10th and 12th எக்ஸாமினேஷன் ரெண்டுலயுமே நான் இந்த மார்க் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சிருந்த மார்க்ஸ் தான் எனக்கு என்னோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ல வந்தது. ஸோ அப்பல இருந்து நான் கொஞ்சம் கியூரியஸா மாறிட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு கோல்ஸ் எழுதுற பழக்கம் இருந்தது. ஒரு இந்த இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும், இந்த டிராவல் கோல்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நான் அடையணும், என்னோட கம்பெனி, நானே எனக்கு ஒரு பாஸா இருக்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளை தான் நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லா என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப்,
பர்சனல், ஃபினான்ஷியல், கெரியர் ஒன்னொன்னுக்குமே நான் கிளியர் கட் கோல்ஸ் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த கோல்ஸ் எல்லாம் எனக்கு நிறைவேறிக்கிட்டு வர்றத என் கண் முன்னாடி நான் உணர்றேன். பெரிய பெரிய கோல்ஸ் மட்டும் இல்ல, ஈவன் சின்ன சின்ன கோல்ஸ்மே எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நிறைவேறி இருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி உங்க லைஃப்ல செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கிண்டல் வேணுமா? இல்ல வந்து ஒரு அழகான ஆபீஸ் வேணுமா? இல்ல எந்த மாதிரி பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க? அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும்? அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அவங்க சிரிக்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு ஒரு விஷயமும் டீட்டெயில்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது என்ன பிராண்ட், என்ன கலர், எப்படி இருக்கணும்? நீங்க எந்த மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணணும்னு விரும்புறீங்க? ஒரு கார் வேணும் அப்படின்னா, என்ன பிராண்ட், என்ன என்ன கலர், இந்த மாதிரி இன்டெப்தா டீடைல்ஸோட நீங்க அத வந்து ஃபீல் பண்ணணும். உங்க ரிலேஷன்ஷிப் கோல்ஸ், உங்களோட பர்சனல் கோல்ஸ், உங்களோட டிராவல் கோல்ஸ், ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரிக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கண்ட்ரில நீங்க டிராவல் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க. கிளியர் கட்டா வந்து ஒரு பேஜோ இல்ல 2 பேஜோ 3 பேஜோ அந்த ஒரே ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அதை வந்து தீர்க்கமா இந்த கோலை தான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இந்த கோலை தான் நான் அட்ராக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த கோலை பத்தின கிளியர் கட்டான விஷயங்களை நீங்க எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணும்போது நீங்க எழுதுற எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஒரு உங்களோட கிராட்டிடியூட் ஜேர்னல்லையோ உங்களோட ரெகுலர் டைரியிலையோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிளையண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் IBM நான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிசினஸ் கிளையண்ட்டை சைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்டென்ட் பண்றேன். அந்த எண்ணத்தை தீவிரமா வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எழுதுவேன். இந்த மாதிரி நான் IBM கிளையண்ட்டை சைன் பண்ணியிருக்கேன். அங்க அந்த ஹெச்ஆரோட நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல ஒரு சிஇஓட பேசிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. அண்ட் நான் அவங்களுக்கு இமெயில்ஸ் அனுப்பி அந்த டீலை வந்து ஓகே பண்றேன். பட் அவங்க என்னை மீட் பண்ண கூப்பிடுறாங்க ஃபார் அ லாங்கர் ரிலேஷன்ஷிப். அவங்கள நான் போய் மீட் பண்றேன். ஒரு டின்னருக்கு நாங்க வந்து வெளியே ஒரு பாஷ் ஹோட்டலுக்கு போறோம். நாங்க போய் மீட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த 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 ஒரு சீரீஸே ஒரு சும்மா வந்தா அந்த IBM நான் சைன் பண்ணேன் அப்படின்னு இல்லாம அது என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு அந்த கிளையண்ட்டையும் ரொம்ப தீர்க்கமா நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும்னா அதை பிசினஸை விட்டு ஒரு பர்சனல் லெவல்லையும் நீங்க கொண்டு போகணும் இல்லையா? ஸோ நான் இப்படிதான் எழுதுவேன். என்னோட IBM நான் சைன் பண்றேன் அப்படின்றத எழுதுறதுக்கு பதிலா நான் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் ஒரு 2-3 பேஜுக்கு நான் அந்த ஒரு டீட்டெயிலையும் எழுதி வச்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த கோலை ஒரே ஒரு கோல் எடுத்து அதை செட் பண்ணிட்டு அதை பத்தின பக்காவான ஒரு பிசினஸ் பிளான் மாதிரிலாம் நான் சொல்லலை. அங்க என்ன நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களை எழுதி வச்சிருங்க. அண்ட் டெய்லி வந்து இதை படிக்க ஆரம்பிங்க. எத்தனை வாட்டி உங்களால படிக்க முடியுமோ அத்தனை வாட்டி படிக்க ஆரம்பிங்க. இது வந்து ரோண்டா பைரன் எனக்கு கத்துக் கொடுத்த கான்செப்டோ இல்ல வந்து வேற யார் மூலமா எனக்கு கத்துக் கொடுத்த கான்செப்ட் கிடையாது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு விஷயம் கத்துக்கிறேன், ஒண்ணு படிக்கிறேன் அப்படின்னா நான் அதுல நிறைய இம்ப்ரவைசேஷன் பண்ணுவேன். ஒரு விஷயத்த ஓகே ஒரு சின்ன ஒரு ABCD எனக்கு கத்துக் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நான் எப்படி PhD எழுதலாம் அப்படின்றதுக்கு அவங்களே நான் டிபெண்ட் பண்ணியிருக்காம என்னோட விஷயங்களை நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் வேற விதங்கள்ல படிச்ச விஷயங்களை வேற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து படிச்சுக்கிட்ட விஷயங்களை எப்படி இந்த கான்செப்ட் குள்ள திணிச்சு நான் இன்னும் பெட்டரா ஆக்க முடியும் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ நீங்க வந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பேப்பர்ல இருக்கும்போது நீங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் கண்ணை மூடி அந்த சீனை அப்படியே உங்க மைண்ட்ல ஓட விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட கிளியர் கட் கோலை செட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா ஒரு பேப்பர்ல 2-3 பேஜுக்காவது அந்த கிளியர் டீட்டெயில்ஸை எழுதி வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ ஹாவ் டு நோ வாட் யூ வாண்ட். உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க, என்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட், அந்த எழுதின விஷயத்த நீங்க ரொம்ப நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ரெகுலர் இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்க இப்போ நான் வந்து அடுத்த மாசத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதும்போது
நீங்க என்னதான் அதுக்கான கிளியர் கட் விஷயங்கள் அந்த ப்ராசஸை எழுதி வச்சிருந்தாலும் உங்களோட மைண்ட் அது டக்குன்னு ஆக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க 10x கோல் செட் பண்ணும் அப்படின்றதுல அதை நான் கண்டிப்பா பிலீவ் பண்றேன். பட் இந்த ஒரு பிகினருக்கு இந்த ஒரு விஷயம், ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினருக்கு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 வாங்குற ஒரு எம்ப்ளாயி, நீங்க டக்குன்னு அடுத்த மாசமோ இல்ல அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயோ வந்து 2,00,000 அப்படின்னு போகும்போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட், உங்களோட மைண்ட் வந்து அதை பிலீவ் பண்ணாது. என்ன இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளவே ஒரு கான்ட்ரடிக்டரி எமோஷனை நீங்க கிரியேட் பண்ணிப்பீங்க. அதை கிரியேட் பண்றது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் அடுத்த மாசத்துல இருந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இல்ல 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எதை வந்து உங்களோட மைண்ட் வந்து இல்ல நீ பொய் சொல்ற, இல்ல இது தப்பா இருக்கு நீ ஏதோ சொல்றது, 2 சைபரை அதிகமா ஆட் பண்ணிட்ட அப்படின்னு உங்க மைண்டே வந்து கொடுக்குற கான்ட்ரடிக்டரி கொஸ்டின்ஸை அலோவ் பண்ணாத அளவுக்கு அந்த ஒரு கோலை வந்து செட் பண்ணுங்க. அந்த அந்த நீங்க அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த செட் பண்ணுங்க. நீங்க உங்களால நடக்கவே முடியாது, என்னால அடையவே முடியாது அப்படின்ட்டு நம்புற ஒரு விஷயத்த செட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க அடைய போறது இல்லை. என்னதான் அதை பத்தி கிளியரா எழுதி வச்சிருந்தாலும், என்னதான் அதை பத்தி வந்து நீங்க திருப்பி திருப்பி விஷுவலைஸ் பண்ணாலும், அதை பத்தி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மூலமா உங்களுக்கு திருப்பி திருப்பி ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிட்டாலும் உங்களால அதை அடைய முடியாது. ஏன்னா நீங்க அதை நம்ப மறுப்பீங்க. உங்களோட மைண்டால வந்து அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது என்ன நினைக்கும், இல்ல நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்ற, நீ 20,000 ரூபாய் தானே சம்பாதிக்கிற, எப்படி அடுத்த மாசத்துல இருந்து 2,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஸ்டின் பண்ணும். இதே நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அடுத்த மாசத்துல இருந்து என்னோட சேலரி 25,000 ரூபாய் அப்படின்னும் போது உங்களோட மைண்ட் உங்களை கொஸ்டின் பண்றது ரொம்ப ரொம்ப அந்த அந்த சான்சஸே ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ உங்களால அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதை உங்க மைண்டும் ஆக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு அந்த கோலை செட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரும்போதும் சரி, ஒரு அடுத்த லெவல் கெரியர்ல நீங்க மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போதும் சரி, இப்ப நீங்க ஒரு ஆவரேஜா ஸ்கோர் பண்ற ஒரு 35 மார்க் வாங்குறதுக்கே நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்க நான் வந்து 100 மார்க் நான் வாங்குறேன் அப்படின்ற கோலை செட் பண்ணும்போது கண்டிப்பா அது கான்ட்ரடிக்டரியா தான் இருக்கும். என்னதான் நீங்க வந்து எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இருந்தாலும் அதை உங்க மைண்ட் ஏத்துக்கலன்னா அந்த கம்ப்ளீட் இந்த எக்ஸசைஸே, லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸசைஸே வேஸ்டா தான் போகும். ஸோ இப்போ 35 வாங்குற ஸ்ட்ரகிள் பண்ற நீங்க, நான் வந்து 45 மார்க் எடுத்தேன், இல்ல நான் 50% மேல எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்க மைண்டை வந்து நீங்க ஈஸியா நம்ப வைக்க முடியும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க பிலீவ் பண்ணும், இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்புற விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ண விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா நம்புங்க. இது ரொம்ப ஈஸி. லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்க லைஃப்குள்ள வர வைக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸி. இதை வந்து எப்படி ஒரு ஜிம் போறீங்க, காலையில எந்திரிக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, மசில்ஸ் வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீங்க இதுலயே பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்புறமா உங்களோட அபரிமிதமான இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பாப்பீங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்டும் அப்படிதான். நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளும் டவுட்ஸும் வரும். பட் ரொம்ப சின்னதா ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோல்ஸை பெருசா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களால ஈஸியா நீங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை தீவிரமா நம்புங்க. நீங்க தீவிரமா அடையணும் அப்படின்ற கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க அடைவேன் அப்படின்னு நம்புற கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வேர்ல்ட் லெவல்ல டிராவல் பண்ணணும், நான் ஜப்பான் பார்க்கணும், யூஎஸ்ஏ பார்க்கணும், சைனா பார்க்கணும், உலகத்துல இருக்க ஒரு ஒரு கண்ட்ரியும் நான் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எந்த அளவுக்கு நான் ஆசைப்படுறேன், 1ல இருந்து 10க்குள்ள நான் வந்து ஒரு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்றது என்னோட கொள்ள ஆசை அப்படின்னும் போது நான் 10 மார்க் அதுக்கு ரேட் பண்றேன்னா இல்ல 2 மார்க் தான் ரேட் பண்றேனா அப்படின்றத வச்சுதான் என்னோட ஆசைகள் நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களோட கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க, எந்த அளவுக்கு இந்த விஷயத்த அடையணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த பைக் வாங்கினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொடுக்குறேன்னா, இந்த பைக் எனக்கு வாங்கியே தீரணும், இது எனக்கு கொள்ள ஆசை, இது மேல எனக்கு அவ்வளோ பிரியம், இது என்னோட வைஃபோட ரொம்ப அதிகமா நான் நேசிப்பேன் இந்த பைக்கையோ காரையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொள்ளை ஆசை இருக்கு அந்த ஒரு கோல் மேல. ஸோ 1 to 10 அந்த ஸ்கேல்ல 1ல இருந்து 10க்குள்ள அந்த கோலுக்கு நீங்க அடையணும்னு விரும்புற விஷயத்துக்கு என்ன மார்க் கொடுப்பீங்க? அட்லீஸ்ட் 9 இல்ல 10 நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்தை அடையக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க அதை அவ்வளோ அளவுக்கு ஆசைப்படுறீங்க, அந்த அளவுக்கு விரும்புறீங்க இல்லையா? ஸோ ஒரு கெரியர் தான் ஃபோக்கஸ்டா இருக்க ஒரு லேடிக்கு, ஒரு எனக்கு கெரியர்ல பெரிய ஆள் ஆகணும், இந்த கம்பெனிக்கு ஒரு சிஇஓ ஆகணும் அப்படின்ட்டு இருக்க ஒரு லேடிக்கு
ஒரு குழந்தை வேணும் அப்படின்றது ஓகே, அது ஒரு ஆசையா இருக்கும். பட் அது ஒரு கொள்ள ஆசையா இருக்காது இல்லையா? அவங்க வந்து அதுக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க் அப்படிதான் கொடுப்பாங்க. ஒரு சிஇஓ ஆனோம் அப்படின்றதுக்கு 9 மார்க் 10 மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கு. அதை நோக்கி தான் அவங்களோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கோ, எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை அடைய ஆசைப்படுதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும். ஸோ உங்களோட எண்ணங்கள், நீங்க அடையக்கூடிய வச்சிருக்க அந்த இலக்கு, ஒரு விஷயத்த நான் அடைய போறேன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் மூலமா, இந்த விஷயத்த என்னோட லைஃப்குள்ள எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க நிறைய நம்புறீங்களான்னு உங்களையே கேள்வி கேளுங்க. அதுக்கும் இதே எக்ஸசைஸே யூஸ் பண்ணுங்க. 1 to 10, 1ல இருந்து 10க்குள்ள எந்த அளவுக்கு தீவிரமா இந்த விஷயத்த நான் அடையணும்னு நம்புறேன். நீங்க இதை கண்டிப்பா அடைவேன், இதை கண்டிப்பா நான் ரொம்ப கொள்ள ஆசைப்படுறேன் இதை அடையறதுக்கு அப்படின்ட்டு இந்த 2 விஷயங்களுக்குமே நீங்க 10 மார்க் கொடுக்குறீங்கன்னா, உங்க லைஃப்ல கண்டிப்பா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணும். ஸோ நீங்க என்ன வேணும், என்ன உங்க லைஃப்ல வர வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தீவிரமா எண்ணுங்க, அதை தீவிரமா நம்புங்க, அந்த விஷயத்த கிளியர் கட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம், நாளைக்கு அதையே மாத்தி இன்னொரு விஷயமா சொல்லாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பா நீங்க நினைக்கிற தாட்ஸை வந்து வீக்கெண்ட் பண்ணிடும், அதை வந்து வலுவிழக்க செஞ்சிடும் இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபெராரி, ரெட் கலர் ஃபெராரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு, நாளைக்கு இல்ல இல்ல எனக்கு ஸ்கோடா ஒயிட் கலர் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நாளான்னைக்கு இல்ல இல்ல எனக்கு வந்து கிரேப் கலர்ல வந்து நான் ஒரு ஆடி கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைர் பண்றது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியர் கட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஆணித்தரமா நம்புறீங்களான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு அது உங்க லைஃப்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க அந்த விஷயங்களை அடைய முடியும். அதே மாதிரி நீங்க அடையணும்னு விரும்புற விஷயத்துக்கு அவ்வளவு அளவுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆசையும் நீங்க படணும், அதுல நீங்க அடையவேன்னு நம்பிக்கையும் வச்சிருக்கணும். அண்ட் அந்த கோல் என்னன்றத கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளியர் கட் கோல், அது மேல ரொம்ப நம்பிக்கை, அது மேல ரொம்ப ஆசை. இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அடையறதுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அண்ட் தென் கிராட்டிடியூட் மெடிடேஷன், இந்த 3 கான்செப்ட்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி கிராட்டிடியூட் மெடிடேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் தென் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு வீடியோல நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் பத்தியும் நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். நான் இன் ஃபியூச்சர் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பத்தி தனியா வீடியோ பண்றேன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பத்தியும் தனியா வீடியோ போடுறேன். பட் இந்த மீன் டைம் அந்த வீடியோஸோட லிங்கை நான் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு அதை ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா நம்புறீங்க, எந்த அளவுக்கு அது மேல ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு அதோட தீவிரமா நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கண்ணை மூடி திங்க் பண்ணுங்க, அதை பத்தி அடிக்கடி எழுதுங்க, அதை பத்தி அதை அடைஞ்ச மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுங்க, அந்த அடைஞ்ச மாதிரியே உங்க லைஃபை வாழுங்க. ஸோ உங்களால அந்த ஃபியூச்சரை வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறது ஒரு பொய். அந்த பொய்யை திருப்பி 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 சொல்லி, அந்த பொய்ய உண்மைன்னு நினைச்சு, அந்த பொய்ய உண்மையாக்கணும்னு ஆசைப்பட்டு, அந்த பொய்ய உண்மைன்னு நம்பி, அந்த பொய்ய உங்க லைஃப்ல உண்மையாக்குறீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லாஸ்ட் வீக் நான் ஓஎம்ஆர்ல ஒரு கிளையண்ட் விசிட்காக போயிருந்தேன். அப்போ திருப்பி வந்துட்டு இருக்கும்போது என் கூட வந்து ஒருத்தவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். நம்ம இந்த கிளையண்ட் சைன் பண்ண போறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அந்த கிளையண்ட் இருக்காங்க இல்ல, அவங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்பெனி. அவங்கள சைன் பண்ணா எனக்கு அப்படியே ரொம்ப பெருமையா ஃபீல் ஆவேன், ரொம்ப பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். அவங்க என்ன கேட்டாங்க, சைன் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், அங்க டிரெக்டா எனக்கு யாரையும் தெரியாது, அந்த கம்பெனிக்குள்ள போறதும் அதுவும் நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹை அண்ட் நேச்சர்ல இருக்கவங்கள தான் தேடுவாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணாலும் அதை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். 48 மணி நேரத்துல எனக்கு ஒரு மெயில் வருது அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட இருந்து. இந்த மாதிரி எனக்கு உங்களோட பிசினஸ் சொல்யூஷன்ஸ், உங்க கம்பெனியோட பிசினஸ் சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது, நீங்க உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி எங்களோட கன்சர்ன் பர்சனை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்தது. ஸோ ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். ஏன்னா நான் கார்ல போய்கிட்டே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்த இந்த விஷயத்த அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நான் தீவிரமா ஆசைப்பட்டேன்.
எந்த மாதிரி இருக்கும், அந்த கிளையண்ட் நான் சைன் பண்ணா என்னோட லைஃப் எப்படி மாறும், என்னோட பிசினஸ் ஸ்டைல் எப்படி மாறும், என்னோட பிசினஸ் எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் 48 ஹார்ஸ்ல அந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த கிளையண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு ஹார்ட் ஒர்க் தான். பட் அந்த கிளையண்ட்டுக்கு எனக்கு என்ட்ரி கொடுத்தது என்னோட தாட்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றத நான் நம்புறேன். உங்க லைஃப்ல எப்படியெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த ஒரு எக்ஸாம்பிள கூட காமெண்ட் பண்ணுங்க. உங்களோட காமெண்ட் படிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.